ஸ்லாங்கூரில் 17 தமிழ் பள்ளிகள் நில பிரச்சினையை எதிர்நோக்கி வரும் நிலையில் அதற்கு தீர்வு காண கட்டம் கட்டமாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக அம்மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் வி பாப்பா ராயுடு தெரிவித்துள்ளார். அதேவேளையில் ஸ்லாங்கூர் மாநில தமிழ் பள்ளிகளின் நலனுக்காக சிறப்பு அமலாக்க செயற்குழு ஒன்றும் அறிமுகம் கண்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். கொள்கைகளை ஒருங்கிணைத்து திட்டங்களை செயல்படுத்தி கண்காணிப்பதிலும் பள்ளி அளவில் முன்முயற்சிகளை விநியோகிப்பதை விரைவுபடுத்துவதிலும் அச்செயற்குழு முக்கிய பங்கு வகிக்கும் என்று வி பாப்பா ராயுடு கூறினார். ஸ்லாங்கூரில் 99 தமிழ் பள்ளிகள் இருக்கு. இந்த 99 பள்ளிகள் மிகவும் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதில் வேறு எந்த ஐயப்பாடும் இல்லை. தொடர்ந்து இந்த பள்ளிகளில் சில பள்ளிகள் குறிப்பாக ஒரு ஏறக்குறைய 17 பள்ளிகள் நிலை பிரச்சனை நோக்கிறாங்க. என்கிட்ட அந்த லிஸ்டெல்லாம் வந்துருச்சு. எனக்கு இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு தமிழ் பள்ளி நடவடிக்கை சிறப்பு குழு அமைச்சிருக்கோம். திருவள்ளுவர் அன்பழகன் தலைமையில் நிறையா அவங்களோட மெம்பர்ஸ்லாம் அதில் இருக்கிறாங்க. கிள்ளானில் நேற்று நடைபெற்ற ஸ்லாங்கூர் மாநில தமிழ் பள்ளிகளின் தலைமை ஆசிரியர்கள் மன்ற ஆண்டு கூட்டத்தை அதிகாரப்பூர்வமாக தொடக்கி வைத்தபோது இந்த செயற்குழு குறித்து வி பாப்பா ராயுடு தெரிவித்தார். இதனிடையே நில பிரச்சினைகளை பள்ளி தரப்பு கல்வி அமைச்சிடம் கொண்டு செல்ல வேண்டும் என்று கூறிய அவர் அதற்கான காரணத்தையும் விளக்கினார். பள்ளிகள் நில பிரச்சனை ஏற்படும் பொழுது அந்த பள்ளியின் சம்பந்தப்பட்ட ஆசிரியர்களோ சரி, எல்பியோ சரி, பிஐபிஜியோ சரி, அது கேபிஎம் எடுத்து போகணும். கேபிஎம் தான் அவங்க முறையாக ஒரு அணுகுமுறையோடு அவங்க அப்ளை பண்ணணும் ஸ்டேட் கவர்மெண்ட்டு. இவங்க இந்த செய்யாத பட்சத்தில் இந்த பிரச்சனைக்கு முடிவு வர பிறக்காது. அதனால் பள்ளி தலைமை ஆசிரியர்களும் சரி, எல்பிஎஸ் சரி, பிஐபியும் சரி, ப்ராப்பராக நீங்கள் உங்களோட கேபிஎம் எழுதுங்க. யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் கேபிஎம் எழுதுனா தான் அவங்க நம்மளுக்கு அனுப்பிவிடுவாங்க ஸ்டேட் கவர்மெண்ட். அப்போ தான் நம்ம ப்ரொசஸ் பண்ண முடியும். மாநிலம் முழுவதும் தமிழ் பள்ளிகள் தொடர்பான பல்வேறு முக்கிய தகவல்களை ஒன்றிணைக்கும் விதமாக அதிகாரப்பூர்வ அகப்பக்கத்தை அறிமுகப்படுத்தி இருக்கும் ஸ்லாங்கூர் மாநில தமிழ் பள்ளிகளின் தலைமை ஆசிரியர் மன்றத்தின் முன்னெடுப்பையும் பாப்பா ராயுடு நன்றி பாராட்டினார்.